Good morning, students. So, in the last class, we have seen the types of economics: microeconomics, macroeconomics, international economics, developmental economics, health economics, public economics, and environmental economics. Today, we are going to see the basic economic problems. What is meant by economic problem? Why the problem arises? So, in economics, the main problem comes from the consumers because human wants are unlimited. We have already seen in the definition. For definition, wants are unlimited. For human wants are unlimited. அப்படின்னா அர்த்தம் மனிதனுடைய தேவைகள் அதிக அளவு இருக்கு. டிசையர்னா ஆசை. இது வாண்ட்ஸ்னா தேவை. ஆசைக்கும் விருப்பம். டிசையர்ஸ்ங்கிறது விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ wants, desires are unlimited. But what is the problem is the resources are scarce. இந்த resourcesங்கிறது எதை மீன் பண்றோம்னு சொன்னா பணம். பணம்ங்கிறது என்ன? மக்கள் கையில பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறையதான் இருக்குது. பட் அவங்களுடைய தேவைகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது. இப்போ what they have to do is they have to try to make use of the available resources, namely for example, இப்போ இன்கம் குறையா இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய சாய்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்ட்ஸுக்கு பயன்படுத்தணும். இப்போ they have to make a choice. எது அர்ஜென்ட் வாண்ட், எது லெஸ் அர்ஜென்ட் வாண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர்ஸ், நாட் ஃப்ரீலி அவைலபிள். இப்போ கவர்மெண்ட்டுக்குமே இதே பிரச்சனைகள் தான். அதனால தான் இந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லை, கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபேஸிங் த சேம் ப்ராப்ளம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் சாய்ஸ். சாய்ஸுங்கிறது என்ன? வி ஹாவ் டு மேக் அ சாய்ஸ். இப்போ நம்ம தான் டிசைட் பண்ணணும். என்ன டிசைட் பண்ணணும்? எது அர்ஜென்ட் வாண்ட், எது லெஸ் அர்ஜென்ட் வாண்ட் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். இது எக்கனாமிக் சாய்ஸ். தென் ஹவு people use the scarce resources to satisfy the unlimited wants. So, the problem of economics is only how people are going to make use of the scarce resources to satisfy their unlimited wants. Next, we are going to see what and how much to produce. So, the economic problem is whether to produce more of food, clothing and housing or to have more luxury goods. That is food, clothing, shelter. Housing means shelter. This is the basic necessities of life. So, the producer have to decide how much to produce, what to produce. We have already seen. Likewise, what to produce, whether to produce more food or clothing or housing, or they can concentrate in the production of luxury goods. So, this is the problem of choice for the producer. And whether to have more agriculture goods or to have industrial goods and services. இப்போ அடுத்த டிசிஷன் ப்ரொடியூசர் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் குட்ஸா, இண்டஸ்ட்ரியல் குட்ஸா? அக்ரிகல்ச்சர் குட்ஸ்னால் என்ன? விவசாய பொருட்கள், வேளாண்மை பொருட்கள், நெல், பருத்தி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இல்லை, தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள், தொழிற்சாலைக்கு தேவையான பொருட்கள், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ், மெஷினரிஸ், கேபிட்டல் குட்ஸ், சரியா? இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஃபேக்ட்ரிஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டிசிஷனும் ப்ரொடியூசர் தே ஹாவ் டு மேக். தேர்ட் கொஸ்டின் இஸ் வெதர் to use more resources in education and health or to use more resources in military services. For government have to make a choice whether the government national resources, that means national income, have to be used for people's education, or they have to provide more health facilities, or to make use of the resources for protecting the country from external attack, that is military services. இது கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். என்ன நேஷனல் இன்கம்
மக்களுடைய எஜுகேஷனுக்காகவோ ஹெல்த்துக்காகவோ ஸ்பெண்ட் பண்ணணுமா, இல்லை பில்டிங் ஆஃப் த சொசைட்டி, அதாவது ப்ரொடெக்டிங் த சொசைட்டி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அட்டாக், வெளிய நாடுகள்லேருந்து வரக்கூடிய என்னது அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம், மிலிட்ரி அட்டாக்னு சொல்லுவோம். இதை வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு மிலிட்ரி சர்வீஸுக்கு ஆர்மி, நேவி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ், இது எல்லாத்துக்கும் அதிக அளவு செலவு பண்ணணுமா, இந்த டெசிஷனும் கவர்மெண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் டு ஹாவ் மோர் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் டு ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், இல்லைன்னா கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதுவும் என்னதுன்னா கன்சம்ஷன் குட்ஸ்ன்னு சொன்னால் கன்சியூமர்ஸுக்கு தேவையான பொருட்களை அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணணுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்ன்னு சொன்னால் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலதன பொருட்கள், மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ், சரியா, இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லணும், இதை ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற டிசிஷன் தே ஹாவ் டு மேக். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முதலீடு, இல்லைன்னா கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லணும். இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் ஆர் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வெதர் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷன்னா என்னது, ஃபவுண்டேஷன், பிரைமரி எஜுகேஷன், அதாவது ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா சின்ன எல்கேஜிலேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நீ நாட் பே எனி ஃபீஸ் டு த கவர்மெண்ட். அப்போ ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசி, பேசிக் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஹையர் எஜுகேஷன் சொன்னால் ஈவன் காலேஜஸ், ப்ரொஃபஷனல்ஸ், இதுக்கு அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணணுமா. இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக, நிறைய நம்ம காலேஜில் இந்த கவர்மெண்ட் காலேஜ் இல்லை, மெடிக்கல் காலேஜ். இப்போ நிறைய இந்த பைசா கொடுத்து கட்டி ப்ரைவேட் காலேஜில் சேர வேண்டியது இருக்குது. அப்போது கவர்மெண்ட்டாக என்ன செய்கிறாங்க, தே ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரொவைடிங் மோர் கவர்மெண்ட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், சரியா. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம், வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். questions, ஒன்று whether they have to produce more of food, clothing and shelter, housing, that is the basic necessities of life, or to have more luxury goods, ஒரு இது question. ரெண்டாவது whether they can concentrate on agriculture goods or to have industrial goods and services. மூணாவது question whether to use more resources in education and health or military resources, சரியா. அடுத்தது whether to have more consumption goods or to have investment goods. அப்புறம் whether to spend more on basic education or higher education. Next we will see how to produce. That is, so first problem is where to, what and how much to produce பார்த்தோம். இப்போ அடுத்தது how to produce, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது அடுத்த கொஸ்டின். So every society has to decide whether it will use labor intensive technology or capital intensive technology. That is, whether to use more labor or less or more machines and vice versa. அதாவது எப்போவுமே ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, ப்ராடக்ட்டுங்கிறது என்ன, ஒரு பொருள் தயாரிக்க போகிறோன்னு சொன்னால் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. பொதுவாக நம்ம அந்த ப்ராசஸை வந்து ரெண்டு இதாக பிரிக்கிறோம். ஒன்று லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொன்று கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜினா லேபரஸ் அதிக அளவு பயன்படுத்துகிறோம். லேபரஸ்னால் யார், வேலையாட்கள், சரியா. வேலையாட்கள்னா இங்கே என்னென்னா ஒர்க்கர்ஸ். இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேரை நம்ம வேலைக்கு சேர்க்குறோம். இப்போ எந்த மாதிரி தொழில்களில் அதிக அளவு ஒர்க்கர்ஸ் வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னால் சிறு தொழில்கள். சிறு தொழில்கள்னால் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? குடிசை தொழில்கள், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து மெஷினை விட நிறைய என்னது, இப்போ அப்பளம் தயாரிக்காங்க, இதில் வந்து மெஷின் தேவையில்லை, ஆனால் நிறைய வேலையாட்கள் தேவையாக இருக்குது. இப்போ ஊறுகாய், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள், குடிசை பொருட்கள்னு சொல்கிறோம், கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் கைவினை பொருட்கள், இதிலெல்லாம் நிறைய ஒர்க்கர்ஸோடைய உழைப்பு தான் தேவை. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னொன்று கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இது வந்து பொதுவாக என்னதுன்னா மெஷின்ஸ். இப்போ மெஷின்னா என்ன,
ஃபுல்லாக மெஷினை வச்சு தயாரிக்கிறது. இதில் லேபரஸும் இருப்பாங்க, ஆனால் லேபரை காட்டிலும் எல்லாமே மெஷினே வேலை பார்த்துரும். இப்போ ப்ரெஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுக்கோ, பிரிண்டிங் ப்ரெஸ், இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மெஷினுடைய வேலை தான் அதிகமாக இருக்கும். இப்போ வி ஆர் யூஸிங் மெஷின்ஸ் டு ப்ரொடியூஸ் த கமாடிட்டி. அதனால் எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோங்கிறது அது அடுத்த கொஸ்டின். ஹவு டு ப்ரொடியூஸ். தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னா ஃபார் whom டு ப்ரொடியூஸ். ஸோ எவ்ரி சொசைட்டி மஸ்ட் ஆல்சோ டிசைட் how its ப்ரொடியூஸ்ன்னு சொல்லக்கூடாது, ப்ராடியூஸ் பி டிஸ்ட்ரிபியூட்டட் among the different sections of the society. இப்போ ஒவ்வொரு மக்களும் என்ன செய்யணும்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி பீப்புளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். சரியா? ஸோ இட் மஸ்ட் ஆல்சோ டிசைட் who gets more and who gets less. இதில் யாருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக போய் சேருது, யாருக்கு குறையாக கிடைக்குது. இப்போ பணக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் நிறைய பணம் இருக்கும். ஸோ தே வில் பர்ச்சேஸ் த கமாடிட்டி ஈஸிலி. விலை எவ்வளோ இருந்தாலும் அவங்க ஈஸியாக என்ன செய்வாங்க, அந்த ப்ராடக்டை வாங்கிடுவாங்க. பட் புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது, விலை அதிகமாக இருக்கும். ஸோ தே வில் கெட் ஒன்லி லெஸ் யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி. அதனால் அதுவும் அந்த ப்ராடக்ட்ஸ் யாருக்கு போய் சேருதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ டிசைட் வெதர் ஆர் நாட் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் கன்சம்ஷன் பி என்ஷூர்ட் ஃபார் எவ்ரி ஒன் இன் த சொசைட்டி. எல்லா மக்களுக்கும் குறைந்தது அந்த பொருட்கள் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா டியூ டு தி ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், நம்ம வந்து பணம் ரிசோர்ஸஸ் வந்து குறையாக தான் இருக்குது. அப்போ இவ்வளவு ப்ராடக்ட்ஸுக்கு மேலே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் சொசைட்டி ஃபேஸஸ் த கம்பல்ஷன் ஆஃப் மேக்கிங் சாய்ஸ் அமங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ நிறைய என்னது எந்த பொருள் சீப்பாக கிடைக்குதோ அதுதான் கன்சியூமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ அதிக விலையாக இருந்துச்சுன்னா தே வில் ஸ்விட்ச் ஆன் டு லெஸ் ப்ரைஸ்டு கமாடிட்டிஸ் ஆர் லோ ப்ரைஸ்டு கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது குறைய பணம் தான். அப்போ தே வில் மேக் அ ரேஷனல் சாய்ஸ். இந்த பொருளோட விலையெல்லாம் அதிகமாக இருக்குது, காஸ்ட்லியாக இருக்குது, அப்போ இந்த பொருட்களோட விலை வந்து சீப்பாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அப்போ வி கேன் பர்ச்சேஸ் தட் கமாடிட்டி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இட் ஃபேஸஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அலோகேட்டிங் த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாசிபிள் குட்ஸ். ஏன்னா மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அலோகேஷன். அலோகேஷன்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம எப்படி ஒவ்வொரு செக்டார்ஸுக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் அதை அலோகேட் பண்ணுறோம், அதுதான் பிரச்சனை. இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து முக்கியமாக ப்ரைமரி செக்டார், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும், அதுக்கு மோர் ஃபண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணணும், அலோகேட் பண்ணணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் தொழில்துறை அதிகமாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் டு அலோகேட் மோர் ரிசோர்ஸஸ். ஆனால் இதுதான் என்னது கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலும் இருக்கிற ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி ஹீ ஹேஸ் டு டேக் டிசிஷன். So it faces the problem of allocating the scarce resources to the production of different possible goods and services. அப்புறம் அடுத்து என்னன்னா distributing the produced goods and services among individuals within the economy. அப்போ ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை சொசைட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் போய் சேரணும். அதையும் என்னன்னா ப்ரொடியூசர் பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமானது. 3 ப்ராப்ளம்: வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் whom டு ப்ரொடியூஸ். ஸோ இதில் மெயினாக என்ன பார்த்தோம்னு சொன்னால் வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸில் வெதர் த ப்ரொடியூசர் ஹேஸ் டு கான்சன்ட்ரேட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் ஆர் கேபிட்டல் குட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அதில் வந்து எனது ஃபுட் ஆர் கிளாத்திங் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுமான்னு பார்த்தோம். இப்போ யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணணும், இதெல்லாம் எனது மெயினான பிரச்சனைகள். இப்போ எப்படி ஒரு ப்ரொடியூசர் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்களோ அதேமாரி கவர்மெண்ட் ஆல்சோ ஹாவ் டு மேக் அ டிசிஷன். சரியா? இப்போ இதில் யாராவுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது கேட்டுக்கலாம். இப்போ புரியல அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து அதை அசைன்மெண்ட்டாக கொடுக்கும் பொழுது யூ கேன் ஆஸ்க் த டவுட். இப்போ நெக்ஸ்ட் வில் சி now we'll see the production possibility curve, that is it's shortly known as PPC curve. It means
there is a possibility of using two resources or two commodities. You have to make a rational choice. So the problem of choice between relatively scarce commodities due to limited productive resources in the society can be illustrated with the help of a geometric device is known as production possibility curve அப்படின்னு சொல்லலாம். இப்போ production possibility curveனா என்ன அப்படின்னு சொன்னா the problem of choice. problem of choiceனா என்ன? இப்போ நமக்கு வந்து ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1000 rupees இருக்குது. இந்த 1000 rupeesக்குள்ளே யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் 2 commodities. இது வந்து ஆஸ் அ கன்சியூமராக யூ ஹாவ் டு மேக் எ சாய்ஸ். இப்போ ஒரு ப்ரொடியூசர்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ப்ரொடியூசர் என்ன செய்யணும்? அவன்கிட்ட 10,000 rupees இருக்குன்னு சொன்னால் அந்த 10,000க்குள்ளே ஹீ ஹேஸ் டு எம்ப்ளாய் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆர் ஹி ஹேஸ் டு ப்ரொடியூஸ் 2 commodities. இப்போ 2 commodity உற்பத்தி பண்ணும் பொழுது ஆனால் ரெண்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் ஒன்று மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று விடக்கூடாது. 2 commodities he has to make a choice. இப்போ ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஒன்று கூடுச்சுன்னு சொன்னால் இன்னொன்று குறையணும். வில் சி இது வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி curve shows the menu of choice. மெனுன்னா என்ன? இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, சர்வர் வந்து ஒரு மெனு கார்டு கொடுக்குறாரு. இப்போ நிறைய லிஸ்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்குது. தோசை இருக்குது, ரவா தோசை இருக்குது, ஆனியன் ரவா தோசை இருக்குது, பூரி இருக்குது, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ யூ ஹாவ் டு மேக் எ சாய்ஸ். எல்லா இதுவுமே உங்களால் வாங்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்போ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம கன்சியூம் பண்ணுறோம், சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் கன்சியூமருக்கு. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிறைய மெனு ஆஃப் சாய்ஸ் இருக்குது, ஆனால் அவனுடைய இன்கத்துக்குள்ளே ஹி ஹேஸ் டு மேக் அ சாய்ஸ். அதுதான் என்னது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கு ஒன்று பார்க்குறோம். ஸோ எ சொசைட்டி கேன் சூஸ் டு சப்ஸ்டிடியூட் ஒன் குட் ஃபார் அனதர். இப்போ ரெண்டுமே நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. இப்போ தோசையும் ஆர்டர் பண்ணி, பூரியும் ஆர்டர் பண்ணி, பரோட்டாவும் ஆர்டர் பண்ணி, எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட முடியாது. இப்போ ஏதாவது 2 இது சாப்பிட்லாம், ஒரு தோசையும் ஒரு செட்டு பூரி அந்த மாதிரி. இப்போ அதேமாரி ஒரு ப்ரொடியூசராக ஒரு 2 commodityயும் அவன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? வில் சி இதில் வந்து நிறைய அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி curve shows the menu of choice along with a society can choose to substitute one good for another. அவன் he has to substitute. ஒரு commodity கூட வாங்கினா இன்னொன்று குறைய வாங்கணும், இன்னொரு commodity குறைய வாங்கினா இன்னொரு commodity கூட வாங்கலாம். இதுதான் சப்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். அஸ்யூமிங் a given state of technology in given total resources. இப்போ அசம்ஷன் அப்படின்னு சொன்னால் இதுதான் நிலைமை அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். என்ன? டெக்னாலஜி வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது, டோட்டல் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ரேஷ்னல் சாய்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னால் எழுச்சி வாட் ஆர் த அசம்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அசம்ஷன், த டைம் பீரியட் டஸ் நாட் சேஞ்ச். சரியா? தட் மீன்ஸ் அந்த டைம் வந்து இப்போது 1 day இல்லை 1 year அப்படின்னு சொன்னால் அது 1 year இது வந்து வில் நாட் சேஞ்ச் த்ரூ அவுட் த கர்வ். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸட். இப்போ நான் 2 types ஆஃப் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். என்னெல்லாம்? லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி, இன்னொன்று கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. அதனால் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸட். தேர்ட் இது தெர் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொன்னால் எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம மேக்சிமம் பயன்படுத்தி இருக்கோம், அதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறோம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேண்டு ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கோம், அப்புறம் லேபர் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கிறோம், கேபிட்டல் ரிசோர்ஸஸ் எல்லாமே பயன்படுத்தியாச்சு டு ப்ரொடியூஸ் அ கமாடிட்டி. அப்போ எல்லா ரிசோர்ஸஸையும் மேக்சிமம் எம்ப்ளாய் பண்ணிட்டோன்னு சொன்னால் இதுக்கு பேர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி. அப்புறம் இன்னொரு அசம்ஷன் என்னன்னு சொன்னால் 2 goods கேன் பி ப்ரொடியூஸ் ஃப்ரம் த கிவன் ரிசோர்ஸஸ். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீ 2 பொருள் தான் தயாரிக்க முடியும். சரியா? ஸோ 2 goods கேன் பி ப்ரொடியூஸ் ஃப்ரம் த கிவன் ரிசோர்ஸஸ். இப்போ ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல். இப்போ லேபர் அண்ட் கேபிட்டல் இது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இந்த ரெண்டுமே மொபைல். மொபைல்னா என்ன அர்த்தம்? மூவபிள்.
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரலாம். சரியா? லேபர் இஸ் மொபைல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம், ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு வேலை தேடி போகலாம். அதேமாதிரி கேபிட்டலுங்கிறது பணம், மெஷின். இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகட்டலாம். சரியா? இது வந்து என்ன ஃபுல்லி மொபைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இதில் வந்து என்ன உற்பத்தி காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது, உற்பத்தி காரணிகள் எத்தனை, 4. லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இதில் லேபர் அண்ட் கேபிட்டல் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் லேண்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ஃபேக்டர், மாறாத காரணி, அதனால் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ எது 2 வேரியபிள் ஃபேக்டர் மாறும் காரணின்னு சொன்னால் லேபரும் கேபிட்டலும். அதனால் அதுவும் நமக்கு என்னது, எவ்வளோ லேபரர்ஸ் எவ்வளோ கேபிட்டல் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் the factors of production are given in quantity and quality. அப்புறம் the law of diminishing returns operates in production. இந்த லோன் கொடுத்துருக்குமா, law of production law of diminishing returns operates அப்படின்னு சொல்லுவோம். லான்னு சொன்னால் விதிகள். இப்போ எப்போவுமே ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் 2 உற்பத்தி காரணிகளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் புதுசாக குடியேற போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு செடியை நடுறீங்க, இந்த ரோஸ் செடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ. முதல்ல பார்க்கும்போது அந்த மண் நல்லா இருக்கும், நல்ல பெரிய ரோஸாக கிடைக்கும். போக போக என்னாகும், இந்த ரோஸோட சைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். இது எதனால் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அந்த மண்ணோட தன்மை வந்து அந்த ஒரு ஃபெர்டிலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்பரேட்ஸ் இன் ப்ரொடக்ஷன். Now we will see how we can explain the production possibilities curve with the help of a schedule. ஒரு கட்டம் மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது வந்து இமேஜினரி 1. இப்போ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ் 6 இருக்குது. இப்போ யூ ஹாவ் டு மேக் அ சாய்ஸ். ஆனால் 2 கமாடிட்டிஸும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒன்று ஃபுட் ப்ரொடக்ஷன், இன்னொன்று கார். சரியா? இதில் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ்ன்னு சொல்கிறோம். டன்னுன்னா என்ன, இத்தனை மூடை, இத்தனை டன்னு அளவுன்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்பர் ஆஃப் கார்ஸ். கார் வந்து உன்கிட்ட இருக்கிற பணத்தில் கார் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ சப்போஸ் கார் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொன்னால் யூ கேன் நாட் கான்சன்ட்ரேட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட், அதனால் 0ன்னு சொல்கிறோம். அப்புறம் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ஸில் என்ன அசம்ஷன் பார்த்தோம்னு சொன்னால் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் இஸ் அப்ளைடு. சப்ஸ்டிடியூஷன்னா என்ன, இப்போ ஒரு ப்ராடக்ட் நீ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொன்னால் இன்னொரு ப்ராடக்டோடைய ப்ரொடக்ஷன் குறைக்கணும். அப்போ கார் ப்ரொடக்ஷனை 25லேருந்து 23 குறைக்கிற. இப்போ எதை கூட்டுறோம், குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் 0லேருந்து 100 ஆகுது. அப்புறம் 200 ஆகுது. காரோடைய ப்ரொடக்ஷன் 20 ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காரோடைய ப்ரொடக்ஷன் வந்து குறையுது 20லேருந்து 15. எதோட ப்ரொடக்ஷன் கூடுது, ஃபுட்டு 300 ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காரோட ப்ரொடக்ஷன் 8, அப்புறம் 400. அப்புறம் கார் ப்ரொடக்ஷன் 0 ஆகுது. எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஃபுட் ப்ரொடக்ஷன் 500 tons. சரியா? இது எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த ஷெட்யூலில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 500 tons ஆஃப் ஃபுட் வந்து கேன் பி ப்ரொடியூஸ் யூஸிங் த எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி. சரியா? இதே இது கார் ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், 25 cars கேன் பி ப்ரொடியூஸ். In between these two, ரெண்டுக்கு இடையில எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட். இது வந்து 0, இந்த பக்கம் ஒரு 0ன்னு இருக்கு. அதனால என்ன, we have to give up some food, we can have some cars. ஃபுட்டை குறைச்சேன்னு சொன்னால் காரோட எண்ணிக்கையை கூட்டணும். இப்போ காரை குறைக்கன்னு சொன்னால் ஃபுட்டோட எண்ணிக்கையை கூட்டணும். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம ஒரு ஷெட்யூல் கர்வ் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இதில் வந்து கிராஃபிக்கெல்லாம் நம்ம வரைகிறோம். P1, P2, P3, P4, P5, P6 வரைக்கும் என்ன 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில்
quantity of food வந்து shown on x axis. அதே மாதிரி number of cars வந்து y axisல கொடுத்திருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கல கிராஃப்ல 0 25 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 மேல வந்து 25. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இங்க 23 கீழே P2 ல பாத்தீங்கன்னா 23 இங்க 100 அடுத்தது 20 அப்புறம் பாத்தீங்கன்னா இது 300 சரி 200 அப்புறம் பாத்தீங்கன்னா 15 குறையுது 300 இப்படி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னது ஒரு P1 ரவுண்டா போட்டு அதை ஜாயின் பண்றோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ஸ். இதுல என்னன்னு சொன்னா எதுல நமக்கு மேக்ஸிமம் சாய்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இதுல P4ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் 15 ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஃபுட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணனா 300. இதுதான் ஆப்டிமம் சைஸ். ஏன்னா இந்த ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் P1ம் P6ம் எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸ். இது வந்து நமக்கு எந்த என்னது லாபத்தையும் தராது. பட் இதுல நம்பர் ஆஃப் கார்ஸும் அதிகமா இருக்கு 15, அதே சமயம் ஃபுட் ப்ரொடக்ஷனும் அதிகமா இருக்கு 300. அதனால இந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்றோம். சரியா? இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வுக்கு பின்னாடி நமக்கு என்னது பாசிபிலிட்டி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் போச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து பணம் இல்லை. ஏன்னா இந்த ரிசோர்ஸஸுக்குள்ளதான் நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், ஃபுட்டும் நம்பர் ஆஃப் கார்ஸும். அதனால இந்த இது லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்னதுன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ரான்டியர்ஸ் எல்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் லைங் இன்சைட் த கர்வ் P1 ஆர் அட்டைனபிள் பை த சொசைட்டி. பட் இதுல எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம மேக்சிமம் பயன்படுத்தலை. இதை ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றோம், கார் மட்டும் இல்லை ஃபுட்டு மட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். இதுல நமக்கு மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இப்போ சப்போஸ் இஃப் சொசைட்டி இஸ் ப்ரொடியூசிங் அட் பாயிண்ட் P7 இதுக்கும் கூட ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா it can increase the production of food keeping the number of cars constant. காரை கான்ஸ்டண்டா வச்சுட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா இது தப்பு. ஏன்? ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே நம்ம சைமல்டேனியஸா ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால ஆட்டோமேட்டிக்கா என்னது இந்த ஃப்ரான்டியர்ஸுக்குள்ளதான் நமக்கு சாய்ஸ், ரேஷனல் சாய்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சப்போஸ் இந்த காம்பினேஷன் அப்படியே ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னா there is possibility of shifting the curve from AE to A1 E1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா if you have more resources the production possibilities curve also shift upward. சரியா? எதனால அப்படின்னு சொன்னா இந்த சேஞ்ச் இன் த சப்ளை ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ். நம்மகிட்ட கூடுதலாக பணம் இருக்கு, அப்போ we can produce more of cars and more of food items, and the technology also changes, we can make a rational choice. Then next we will see the use production possibility curve. First இது the problem of choice, second இது the notion of scarcity, third solution of central ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம எந்த ஃப்ரான்டியர்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல எந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்சிமம் சான்ஸ் இருக்கு, ரெண்டு காரையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஃபுட் ஐட்டம்ஸ் மேக்சிமம் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத ப்ரொடியூசர் கேன் மேக் எ சாய்ஸ். அப்புறம் ஸ்கேர்சிட்டி, நம்மகிட்ட வந்து பணம் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த இதுக்குள்ள நம்ம எப்படி ரேஷனலா ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணலாம், பயன்படுத்தலாம், இந்த டிசிஷன் ஒரு ப்ரொடியூசர் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து நிறைய கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா என்னன்னா தடைகள்லாம் இருக்கு. இதை ஓவர் கம் பண்ணி எப்படி ஒரு ப்ரொடியூசர் ஓவர் கம் பண்ணி வரான் அப்படி. ஸோ வித் திஸ் வி எண்ட் திஸ் கிளாஸ். ஐ ஹவ் கிவன் த ஹோம்ஒர்க், ஸ்டடி த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஃப்ரம் யுவர் e-book itself. In the assignment in the online class I will ask questions.
ஓகே, தேங்க்யூ.